மேலான சகோதரர்களே, அதுல இன்னொரு மிக முக்கியமான ஒரு விடயம் தான், இன்றைக்கு அதிகமானவங்க ரிங்டோன் போடுவாங்க போனுக்கு. வாலிபர்கள் அதிகமானவர்களுடைய போன் எடுத்து பார்த்தா இருக்கும், கொஞ்சம் கால் பண்ணி பார்த்தா ஏதாவது ஒரு பாட்டோடு போய்கிட்டு இருக்கு. அது மனச வெறுக்க வைக்கக்கூடிய பாட்டுகள், சிலது இச்சைகளை தூண்டக்கூடிய பாட்டுகள் இப்படி போட்டுக் கொண்டிருப்பார்கள். யாரெல்லாம் இதை போட்டிருக்கிறார்களோ நபி அவங்க நேர சொன்ன அந்த ஹதீஸ்ல சாபம் அவனுக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும். அடுத்தது இன்னொன்று, இவர் கம்பெனிக்கு பேக்கேஜ் ஒன்று கட்டுவார், 70 ரூபா 80 ரூபா, ஏண்டா இவருக்கு வரக்கூடிய கோடு அங்க பாட்டு போட்டிருப்பாரு. மேலானவர்களே, இன்கம் டோன் இதுக்கும் கூட யாரெல்லாம் போட்டிருக்கிறார்களோ அந்த சல்லிக்கு அல்லாஹ் பதில் சொல்லணும். அடுத்த இன்னொரு வழி இருக்குது, இவர் போட்டிருக்கக்கூடிய பாட்டு அவன் கோல் பண்ணினா போறவே பாட்டா தான் இருக்கும், கேட்கிறவனுக்கு பாவம், அந்த பாவம் இவனுக்கு வரும். அடுத்தது நபியுடைய சாபம் இவனுக்கு இருக்குது. இதை விட்டு நாங்க தவிர்த்து கொள்ளணும். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு ரிங் டோன் வேணுமா? நோமலாக ஒன்று போடுவோம், மியூசிக்கும் இல்ல, அதுல லேசான ஒன்று கோல் வகுதி என்று விளங்கக்கூடிய ஒன்றை போட்டுண்டா மிகவும் எங்களுக்கு ஏற்றமாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதுல இன்னொரு விடயம் தான், சிலர்கள் ரிங் டோன் போட்டிருப்பார்கள் குர்ஆன் வசனத்தை. இதுல ஃபத்வா, தற்காலத்தில் நிறைய ஃபத்வாக்கள் 5-6 ஃபத்வாக்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க சவுதியில. இது போடக்கூடாது. ஏன்னா குர்ஆன் என்பது கண்ணியமான ஒன்று. குர்ஆனை கட் பண்ண சொல்ல இஸ்லாம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றார், வைதா குரியல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது. குர்ஆன் ஓதப்பட்டால் அதை செவிமடுங்க, மௌனமாக இருங்க. இவர் பிசினஸ் பண்றாரு, போட்டு இருக்கிறாரு, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், குர்ஆன் வசனம் கொண்டு போகுதோ, அந்த வசனம் ஃபுல்ல முடியல, அல்ஹம்துலில்லாஹ் கட் பண்ணியாச்சு. மேலானவர்களே, இவர் ஒரு முஸ்லிம் அல்ல. ஏன்னா குர்ஆன் சொல்லுது குர்ஆன் ஓதப்பட்டா கேளுன்னு, இவர் கட் பண்றாரு. குர்ஆன் வானம், குர்ஆனுடைய வசனம் எனக்கு வானம் ஒதுக்குறாரு. இது ஹராம் என்று ஃபத்வாக்கள் வந்திருக்கிறது. மேலானவர்களே, யாரும் போட்டிருந்தா அதை அப்படி கேன்சல் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, கட்டாயம் நாங்க பேண வேண்டிய இன்னொரு விடயம், போன்ல எங்களுடைய பேச்சு கிளியராக இருக்கணும். அடுத்தது சிலர்களை பார்த்தா கத்தி பேசிக் கொண்டிருப்பார்கள், மற்றவனுக்கு இடையூறாக இருக்கும். அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. ஒரு உண்மையான முஸ்லிம் யாருண்டா மற்ற முஸ்லிமுக்கோ நாக்கால கையால இடையூறு பண்ணாதவன். ஆனா இன்றைக்கு போன் எடுத்தா இவர் தான் ஆள், கத்தி பேசிக் கொண்டிருப்பாரு, மற்ற ஆட்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிக்கும். இவர் உண்மையான முஸ்லிம் அல்ல. இதத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ் ஊடாக எங்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் சொல்றார், வகுது மின் சௌதிக், உங்களோட சத்தத்தை கண்ட்ரோலா வைங்க, கொஞ்சம் லேசா பேசுங்க, மிச்ச கத்தி பேச வேண்டாம், ஏன்னா மற்ற ஆட்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிக்கும். வீட்டுல பாருங்க, வாப்பா நோயாளி, மகன் ஃபுல் பிசினஸ் மேன், ஃபுல் பிசினஸ் ஆனவர், பிசினஸ்ல இருக்கிற, வீட்டுக்கு வந்தா இவர் ஒரே வேற பிசினஸ் பத்தி கத்தி பேசிக் கொண்டே இருப்பார். நோயாளியாக இருக்கக்கூடிய வாப்பா நோவினப்பட்டு கொண்டிருக்கிறாரு, தூக்கம் இல்ல, ராவுபாலாக வருத்தத்தோடு இருக்கிறாரு. இது அந்த மகனுக்கு விளங்குது இல்ல. இது ஒன்று. இப்படி நிறைய கேஸ்களை சொல்லிக் கொண்டு போகலாம். மேலான சகோதரர்களே, மற்றவனுக்கு டிஸ்டர்ப் இல்லாம எங்களுடைய போன்கள் நாங்க பேசும் போது எங்களுடைய வார்த்தைகளை தாழ்த்திக் கொள்ளணும். அடுத்த இன்னொரு விடயம் இருக்குது, என்னண்டா பள்ளிக்கு வராங்க, போன் எடுத்து கொண்டு வராங்க, அங்க போட்டிக்கு சுவிட்ச் ஆஃப் போன் போட்டு இருக்குது போர்டு, உங்களோட போன் ஆஃப் பண்ணிக்குங்க. ஏண்டா கொஞ்சம் ஞாபகப்படுத்த, மனுஷன் என்றால் மறதிதான், மறதியில தான் இருக்கிறான் மனிதன், அதனால தான் போட்டு இருக்கிறாங்க ஒரு அடையாளம், நீங்க இதை ஆஃப் பண்ணிட்டு வாங்க. மேலான சகோதரர்களே, இந்த ஆஃப் பண்ணாம வந்து ஒருத்தர் தொழுகிறார் என்றால் மற்ற ஆட்களுடைய தொழுகைக்கு டிஸ்டர்ப் பண்றாரு, மற்ற ஆட்களுடைய தொழுகையில நோவின செய்யறாரு. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தொழுது கொண்டிருக்கிறாங்க, பின்னால் ஒருத்தர் கத்தி ஓதி கொண்டிருக்கிறாரு. மேலான சகோதரர்களே, ஓதும் போது நபி அவங்க தொழுகையை முடிச்சிட்டு வந்து கேட்கிறாங்க, யார் அது கத்தி ஓதினது? ஒரு சஹாபி சொன்னார், நான் யா ரசூலல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க, لا يؤذين بعضكم بعضا في القراءة علي كلكم يناجي ربه. நீங்க மத்தவன் ஓதும் போது உங்களோட குர்ஆனால மத்தவனை டிஸ்டர்ப் பண்ணவானம். ஒருத்தர் தொழுகிறார்னா கத்தி அங்கிட்டு ஓதிக்க கூடாது, இது இஸ்லாம் சொல்லுது. அப்ப குர்ஆனாலே மத்தவனை டிஸ்டர்ப் பண்ணவானம்டா போன ரிங் டோனோட வாராரு பள்ளிக்கு,
பண்ணாம வாராரு. எப்படி இந்த ஹதீஸ் அவருக்கு அந்த கனெக்ஷன் ஆகுது? அன்புக்குரிய சகோதரர்களே, பள்ளிக்கு வாரீங்களா, சுவிட்ச் ஆஃப் பண்ணி கொண்டு வாங்க. அப்படி இல்லாம யாரும் வந்துட்டீங்களா, மறதியாக வந்துட்டீங்க, இதற்கும் ஹதீஸ் இருக்குது. மறதியாக ஒருத்தர் போன ஒன் பண்ணிட்டு வாராரு, அவர் சைலண்ட்லையும் போடல, அவர் நினைச்சிட்டாரு நான் சைலண்ட்ல போட்டுட்டு தான் இருக்கிறேன் நினைச்சிட்டு அவர் வந்திருக்கிறாரு. மனுஷன் மறதியில தான் படைக்கப்பட்டிருக்கிறான். இவன் தொழுகிறாரு, தொழும் போது ஒரு கோல் வருகிறது, இப்ப சத்தம் வருகிறது. சிலர்களை பார்த்தா என்ன செய்வாங்கடா, எடுத்து ஒரு முறை கட் பண்ணுவான், மருக வைப்பாரு, மருக எடுப்பாரு, மருக கட் பண்ணுவாரு. இதை இஸ்லாம் சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தொழுதுட்டு இருக்கிறாங்க வீட்டுல, சுன்னத்தான தொழுகை உண்டு, நசாயில வார ரிவாயத். மேலான சகோதரர்களே, வீட்டுக்குள்ளால தொழுகிறாங்க. தொழும் போது ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹா, நான் நபிகிட்ட வந்தேன், கதவை தட்டினேன். நபி அவங்க தொழுகையிலே அப்படியே வந்தாங்க, தக்பீரோட வந்தாங்க. அன் யமீனிஹி அவ் அன் ஷிமாலிஹி, ஒன்று வலது புறத்தால நடந்து முன்னால வந்தாங்க, அடுத்தது இடது புறத்தால வந்தாங்க. ராவிக்கு கருத்து வேற்றுமை, அதுல கன்ஃபியூஸ் ஆகுது. அந்த கிபிலாவே அந்த கதவுடைய திசையில் இருந்துச்சு. நபி அவங்க அப்படியே முன்னால வந்து தொழுகையிலே கதவை திறந்தாங்க, திரும்பி அதே இடத்துக்கு போயிட்டாங்க. மேலானவர்களே, ஏண்டா கோல் வருகிறது, கதவு தட்டப்படுகிறது, நபி அவங்க போறாங்க, தொழுகையிலே போயிட்டு அதை திறந்துட்டு அப்படியே வந்து தொழுகையை கண்டினியூ பண்றாங்க. இதே மாதிரி ஒருத்தர் என்ன செய்யணும்டா, போன் ரிங் படுகுதா, தொழுகையில பட்டா உடனே எடுத்து ஃபுல்லா ஆஃப் பண்ணிக்கிங்க. கட் பண்றது கட் பண்ணி இது அவருடைய தொழுகையை பாத்திலாக்கிரும், ஷாஃபி மதுஹபில பாத்திலாக்கிரும். ஒரே அடியில அதை ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணிட்டு தொழுகையை கண்டினியூ பண்ணுங்க. இதுல ரெண்டு கருத்து இருக்குது. ஒன்று, அவர் வரக்கூடிய போன அப்படியே ஆஃப் பண்ணிட்டு தொழுகையை கண்டினியூ பண்றது. இன்னொன்று இருக்குது, தொழுகையை அப்படியே விட்டுட்டு வெளியே போயிட்டு போன் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப வந்து மறுக தொழுகிறது. மேலான சகோதரர்களே, இதை நாங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும். அதுவும் இல்லாம பள்ளிக்கு வாராண்டா எங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி வரணும். பள்ளியே தொழக்கூடிய இடமே, போன் என்பது ஒரு துன்யா, இதை ஒதுக்குங்க, ஒதுக்கி ஆஃப் பண்ணிட்டு வாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, இன்னொரு பிரச்சனை வருகிறது. ஒருத்தர் கோல் எடுக்கிறாரு, அவர் எடுக்கும் போது பாருங்க, நான் பேசுறேன், நீங்க யாரு, நான் பேசுறேன், இங்கிருந்து பேசுறேன், பேரை சொல்றல்ல, சலாம் சொல்றல்ல. பெஸ்டுக்கு இஸ்லாம் சொல்லுது சலாத்த சொல்லு. அல் பாதிகு பிஸ்ஸலாம் பரிஉ மினல் கிபர். முதலாவது சலாத்த சொல்லு, ஒன்றைக்கிற கிபர் எல்லாம் போயிட்டு. ஆனா இவர் என்ன செய்யற, முஸ்லீம்கள் அதிகமான ஆட்கள் ஹலோ ஹலோ இன்னொருத்தன் கொண்டு வந்த இதை யூஸ் பண்றாரு இவரு. ஹலோ உனக்கு நரகம் உண்டாகட்டும் இப்படி எல்லாம் சொல்லி பெஸ்டுக்கு கோல் ஸ்டார்ட் பண்றாரு. இது இஸ்லாம் தடுத்திருக்குது. சலாத்தை கொண்டு உங்களுடைய கோலை ஆரம்பிறீங்க. ஒரு வீட்டுக்கு போறீங்களா, கதவடியில போயிட்டு முதலாவது நான் வந்திருக்கிறேன் சொல்லவான சலாத்த சொல்லுங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் வாராரு, நபியுடைய வீட்டுக்கு சொல்றாரு, நான் வந்து தகத்துல் பாப, நபியுடைய வீட்டு கதவை தட்டினேன், கோல் பண்ணினேன், வீட்டு கதவை தட்டினேன். நபி அவங்க கேட்டாங்க, மன்தா, யார் அவரு? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் வந்திருக்கிறேன் யார் ரசூலுல்லாஹ், நான். அப்ப நபி அவங்க சொன்னாங்க, கன்னஹு கரிஹா, நபி அவங்க அதை வெறுத்தாங்க. அப்படி பேசக்கூடாது. கோல் எடுக்கிறீங்களா, முதலாவது சலாம், இரண்டாவது பேரை சொல்லுங்க. இது இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய ஒழுக்கம். அடுத்தது அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க போன் நிறையவர்களை பார்த்தா பள்ளியுள்ளுக்கு பிசினஸ் பண்றது ஹராம், இன்னொன்று பள்ளியுள்ளுக்கே வந்து போன்ல பிசினஸ் பண்றாங்க. இது ஆக பெரிய ஹராமாக இருக்குது. இதை தவிர்த்து கொள்ளுங்க. அடுத்தது பாருங்க, சிலர்களை பார்த்தா கண்டகின்ற டைம் எல்லாம் கோல் எடுப்பாங்க. நிறைய விடயம் இருக்கு, பேச டைம் போதாது. இதுல இன்னொரு விடயம், நாங்க டைமை பார்த்து நிலைமையை பார்த்து ஒவ்வொரு மனிதனோடையும் கோல் பேசணும். சிலர்களை பார்த்தா தெரியும், என்ற நண்பன் வெள்ளையிலிருந்து அந்தி வர வியாபாரத்தில் இருந்தாரு, கஷ்டப்பட்டு டயர்ட் இருப்பாரு, இப்பதான் வீட்டுக்கு போறாரு, தெரியும் 8 மணிக்கு தான் வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போனதோட இவர் இங்கிட்டு கோல், ஏன்னா அவர் ஃபுல் டயர்ட்ல இருக்கிறாரு, அவர் பாத்ரூம் போகவும் இல்ல. இந்த நிலைமையில இப்படி கோல் எடுக்க கூடாது. இது ஒரு முஸ்லிமுடைய பண்பல்ல. நிலைமையை பார்த்து இடத்தை பொறுத்து கோல் எடுக்கணும். சிலர்களை பார்த்தா தூங்கி கொண்டிருப்பாங்க, தூங்கி இருக்கும் போது அடிக்கிற
இன்னொருத்தனை டிஸ்டர்ப் பண்றாரு. ஏண்டா தூக்கத்துல எல்லாரும் போன் ஆன் பண்ணி வைக்கிறது அத்தியாவசிய தேவை வரும். யாரு மௌத்தாகினா, யாருக்கு யாரு நோயாளி ஆகினா, இப்படி கோல்கள் தான் வரும். இவர் 1 மணி ராவ் ஒரு நண்பர் என்ன செய்யறாரு, இன்னொருத்தருக்கு அடிக்கிறாரு, முதல் தூங்குன்னு சொல்றாரு. இப்படி கிண்டல் அடிக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. மேலான சகோதரர்களே, இதையெல்லாம் இஸ்லாம் தடுத்திருக்குது. மற்றவனை தடுமாற்றத்துக்குள்ளாக்க கூடாது. லா யஹில்லு லிமுஸ்லிமின் அய்யுரவ்விஅ முஸ்லிமா, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம தடமாற வைக்க கூடாது. அவன் முஸ்லிமாகவே இல்ல. இதே மாதிரி முஸ்லிம்களுக்கு தெரியும் 5 நேரம் தொழுகிற டைம். லுஹருக்கு இத்தனை மணிக்கு பாங்கு, அசருக்கு, மகரிபுக்கு, இஷாக்குன்னு தெரியும். ஆனா இந்த டைமை பார்த்தே கோல் எடுப்பாங்க. தொழுது கொண்டிருப்பாரு, அந்த டைமை பார்த்தே கோல் எடுப்பாங்க. எடுக்கிறவன் முதலாவது முஸ்லிமா இருப்பானா, அவன் தொழுகை இருக்காது. மேலான சகோதரர்களே, முதலாவது டைமை பாருங்க. இவர் தொழுவாரா, தொழுது கொண்டிருக்கிறாரா, தொழுக முடிஞ்சிச்சா, என்ன செய்யறாரு, இது எல்லாத்தையும் பார்த்து ஒவ்வொருத்தரோட நாங்க எங்களுடைய கோலின் மூலமாக கனெக்ஷனை வச்சுக் கொள்வோம். அடுத்தது அன்புக்குரிய சகோதரர்களே, கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். நாங்க போன் பேசும் போதும் நல்ல வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். ஏண்டா லைஸல் முஃமினு பித்தாஆத் வலா பில்லஆத் வலல் பதி வலல் ஃபாஹிஷ். ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் இல்ல, அவன் மற்றவனை பழிக்க மாட்டான், மற்றவனை மோசமான தூசண வார்த்தையால ஏச மாட்டான், மற்றவனோட பேசும்போது கண்டகின்ற இஸ்லாம் அருவருக்கக்கூடிய வார்த்தைகளால உபயோகிக்க மாட்டார். அப்படி உபயோகிக்கிறவன் உண்மையான முஸ்லிம் அல்ல. இப்படி வார்த்தை இல்லாம மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், நல்ல வார்த்தையை பேசுங்க, உங்கள்ட்ட ஈமான் இருக்குது. நல்ல முறையில் உங்க நண்பனோட போன்ல கனெக்ஷன் வைங்க, உங்களுக்கு ஈமான் இருக்குது. இப்படி நல்ல ஒழுக்கங்களை இந்த போனின் மூலமாக நாங்கள் கடைபிடிப்போம். கடைசியாக ஒன்று சொல்றேன், இந்த போனின் மூலமாக ஆபத்து கூடுதலாக இருப்பது, அதே மாதிரி நலவும் இருக்குது. நாங்க ஆபத்தான விடயங்களை தவிர்த்து கொள்வோம். ஏன்னா நபியுடைய சாபம் இருக்குது. மியூசிக் கேட்டா கேட்கும் காலம் எல்லாம் சாபம். வீடியோ படங்களை பார்த்தோம்னா அதுல சாபம் இருந்து கொண்டிருக்குது. இதை விட்டு நாங்க எங்களுக்கு நல்ல மௌத்து வேணும் என்றால், சுவர்க்க வீடியோ பார்க்கணும் என்றால், கலிமாவோட மௌத்து வேணும் என்றால், இந்த போன் இருக்கிறது ஒரு நியமத். இத நாங்க மோசடி செய்யாம, அல்லாஹ்வுடைய தண்டனையை பெறாம, நல்ல முறையில இதை நாங்க யூஸ் பண்ணி கலிமாவோட மௌத்தாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் புரிவானாக.